நியூஸ் தமிழ் கழுகு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல முதன்மை பதவியா இருந்த அமைப்பு செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வட்ட செயலாளர் பதவி ரேஞ்சுக்கு தரம் தாழ்த்திட்டாருன்னு கொதிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது மிக உயர்ந்த பதவியா பார்க்கப்படுது. இது மாவட்ட செயலாளர்கள் விட அதிகாரமிக்க மாநில பதவி. திமுகவுல RS பாரதி மட்டும்தான் அமைப்பு செயலாளரா இருக்காரு. அவருக்கான முக்கியத்துவம் திமுகவுல அதிகம். ஆனா அதிமுகவுல மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு இணையா அமைப்பு செயலாளர்களும் இருக்காங்க. ஆனா அதிமுகவுல சரியா செயல்படலன்னா மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சு அவங்களுக்கும் அமைப்பு செயலாளர் பதவியை கொடுக்குது கட்சி தலைமை. சமீபத்துல சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளரா இருந்த வெங்கடேஷ் பாபு சரியா செயல்படலன்னு அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரியா வேலை செய்யாத மாவட்ட செயலாளரை மாத்திட்டு அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இப்ப இருக்கிற திமுக மாதிரியே ஒரே ஒரு அமைப்பு செயலாளர் தான் இருந்தாரு. ஜெயலலிதா அதை 4ஆ மாத்தினாங்க. ஜெயலலிதா ஒருத்தர அமைப்பு செயலாளரா அறிவிச்சாங்கன்னா அவரு கட்சிக்கு விசுவாசமானவரு, ஜெயலலிதாவோட நம்பிக்கையை பெற்றவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பதவிய இப்ப யார் யாருக்கோ கொடுத்து தரம் தாழ்த்திட்டாரு EPSன்னு அதிமுகவோட சீனியர் தலைவர்கள் புலம்புறாங்க. லேட்டஸ்டா திமுகவுக்கு போன அன்வர் ராஜாவும் மைத்ரேயனுமே அமைப்பு செயலாளர்களா இருந்துதான் திமுகவுக்கு போனாங்க. இவங்க 2 பேருமே கடந்த சில மாசமாவே கட்சி வேலைகள்ல பெருசா ஈடுபடல. கட்சி மாற போறாங்கன்னு செய்திகள் வந்ததும் அவங்கள அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து EPS நீக்கலன்னு டீடைலும் சொல்றாங்க. ஏற்கனவே அறிவிச்ச திட்டத்தை கிடப்புல போட்டுட்டு அந்த திட்டத்தோட பேர்ல இன்னொரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. தாயுமானவர்ங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில துவங்கி வச்சிருக்காரு. வயசானவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொடுக்கிறது தான் திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தை சென்னையில முதலமைச்சர் துவக்கி வச்சாரு. ஆனா இதே திட்டத்தை போன வருஷ பட்ஜெட்ல வேறொரு திட்டமா அறிவிச்சது அரசு. ஊரக பகுதிகளில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு ஏற்படுத்த சுமாரா 28,000 கோடி செலவுல தாயுமானவர் அப்படிங்கிற பேர்ல திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த திட்டம் அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்க. அந்த திட்டத்தோட பேரை மட்டும் எடுத்து வயசானவங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருள் கொடுக்கிற திட்டத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துற துறைகளான கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிய துவக்க விழாவுக்கு அழைக்கல. ஒரு துறையோட சின்ன நிகழ்ச்சினாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கணும்னு நினைக்கிறவரு முதல்வர். அப்படி இருக்க இவ்வளவு பெரிய திட்டத்தை துவக்க விழாவுக்கு 2 அமைச்சர்களுமே ஏன் அழைக்கப்படல அப்படிங்கிறது தான் கோட்டையில கேட்கப்படுற கேள்வியா இருக்கு. விஜய் நடத்த போற மதுரை மாநாட்டுக்கு போட்டியா அதை விட பிரம்மாண்டமா ஒரு மாநாட்டை மதுரையில நடத்த திட்டம் போட்டிருக்கான் அதிமுக. மதுரை மாநாட்டுல பெரும் கூட்டத்தை காட்ட விஜய் தரப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இனி நான் தான் கிங்குன்னு காட்ட விஜய் அந்த மாநாட்டை பிரம்மாண்டப்படுத்த தினமும் மாநாட்டு வேலைகளை பத்தின அப்டேட்டுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அதிமுக ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கிறதும் விஜயோட பிளான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மாநாடு முடிஞ்சதும் அதை விட பெரிய மாநாட்டை போட கட்சி நிர்வாகிகளை தயாராக சொல்லி இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே தன்னோட பிரச்சார கூட்டத்துக்கு வர்ற பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டி திமுகவுக்கு சவால் விடுற EPS தேர்தல்னால அதிமுகவுக்கு தான் அதிக கூட்டம் கூடுங்கிறத எலெக்ஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறாராம். அதனால மதுரையில இந்த வருட இறுதியில மாநாட்டை நடத்த தயாராகும்படி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு இருக்காராம் EPS. தாவேகாவின் மதுரை மாநாட்டுல விஜயகாந்த் பாட்டை பயன்படுத்தணும்னு விஜய்க்கு தென் மாவட்ட நிர்வாகிங்க அழுத்தம் கொடுக்கறாங்களாம். மதுரை மாநாட்டு மேடையில தன்னோட என்ட்ரிக்கு ஒரு மாஸ் பாட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காராம் விஜய். தாவேகாவோட கொடி பாட்டுக்கு இசையமைச்ச தமன் தான் இந்த பாட்டுக்கும் இசையமைக்கிறாராம்.
கிட்டத்தட்ட பாட்டு ரெடி ஆயிருச்சுங்கிறாங்க. ஆனா மதுரைக்கு விஜய் வர்றப்ப வாராரு வாராரு அழகர் வாராரு பாட்டை அப்படியே போட்டாலும் சரி, இல்ல அத அப்டேட் செஞ்சு மதுரை மண்ணுக்கு ஏத்த மாதிரி மாத்தினாலும் சரி, கள்ளழகர் பத்தின பாட்டாதான் அது இருக்கணும்னு தென் மாவட்ட தாவேக்கு நிர்வாகிகள் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். மதுரை மண்ணுக்கேத்தபடி அந்த பாட்டு இருக்கும்னு இப்போதைக்கு விஜய் தரப்பிலிருந்து நிர்வாகிகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.